என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறாள். ஆனால் உங்கள் பூமி தாய், உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறாள். நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில்தான். இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில்தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். சான்று, ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம், இனத்தை இழந்தோம். இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே, எண்ணி இருக்காதே. இது உன்னிடம், இது உன் உரிமை. இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கால் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான். ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது, உரிமை பெற முடியாது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம் 2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், 1 இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்துருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். தந்திருக்காது. நாம் எல்லோரும்